ஹலோ, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கருஞ்சீரக பொடி அரைச்சி காட்ட போகிறேன். கருஞ்சீரக பொடியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எங்கிட்ட இதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, எதுக்காண்டி இதை நம்ம சாப்பிட்ணும், அதே மாதிரி இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பொடி எப்படி அரைக்கணும், எப்படி இதை சாப்பிட்ணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த பொடி எப்படி அரைக்கிறது, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பொடி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு 3 பொருள் தேவைப்படும். கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கருப்பு எள் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இதை இங்கிலீஷில் வந்து ஆனியன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கலோஞ்சி இல்லாட்டி நைஜெலா சீட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக பாருங்கள், வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஒரே அளவு எடுத்துக்கணும். இதுவும் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்துக்கணும், ஏன்னா ஓமம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சில நேரம் உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் ஓமம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன், அதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். கருஞ்சீரகம் வறுப்பட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஜீரகம் வறுப்பட்டால் ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது மாதிரியே கிட்டத்தட்ட இதுலேயும் ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு ஸ்மெல் வந்தோடனே நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொரியிற சவுண்டும் கேட்கும் நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னா. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். வெந்தயமும் வந்து நல்லா உங்களுக்கு பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். வெந்தயம் உங்களுக்கு சீக்கிரமே வறுப்பட்டுரும். ஸோ நல்லா உங்களுக்கு பொன்னிறமாகி வர வரைக்கும் வெந்தயத்தையும் வறுத்துட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிட போகிறேன். கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஓமத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஓமமும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அந்த பிளேட்டில் நம்ம சேர்த்து இதையும் நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஓமம் வறுப்பட்டுருச்சு. இதையும் நான் ஆற வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். மிக்சியில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து ரைஸ் மில்லெல்லாம் அரைக்க தேவையில்ல, மிக்சியில் அரைச்சாலே போதும். இப்போ அரைச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு பொடி மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த பொடியை எப்படி சாப்பிட்றது, இதுக்குரிய மருத்துவ குணங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் முக்கியமானதெல்லாம் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பொடியை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் ஹோம்மேட் மெடிசன்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இதை வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். அடுத்ததாக வந்து கேன்சருக்கும் இது ஒரு நல்ல மெடிசன்னு சொல்கிறாங்க. கேன்சர் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பொடி மூலமாக அப்படின்றத நிறைய சயின்டிஃபிக் ப்ரூவன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த பொடியை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட டயபெட்டிஸ் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலும் நம்மளுக்கு கம்மி பண்ணுறதுக்கு இந்த பொடி நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஹேர் லாஸ் இருக்கிறவங்களும் இந்த பொடியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா ஹேர் லாஸ் கூட உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் இந்த பொடியில் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டினியூஸாக சாப்பிட்ணும், ஏன்னா இது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ நம்ம வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால இது நல்லாவே கசப்பாக இருக்கும். இனிஷியலாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போக போக பழகிடும். ஸோ இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகத்தில் கொஞ்சம் வந்து சூடு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து வெந்தயம் சேர்த்து இதை அரைக்கிறோம். இந்த பொடியை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா டெய்லியும் வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்லாம். 2 மெத்தட் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு. ஒன்று வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே பொடியை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது டெய்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உருண்டையை வாயில் போட்டுட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கசப்பு தெரியாது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம்.
இல்லாட்டி இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு கூட அப்படியே அந்த தண்ணியை ஆற வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு வசதியாக இருக்குது, எது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றபடி நீங்கள் அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கருஞ்சீரக பொடியை நீங்களும் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.